ஹலோ ஆல், வெல்கம் டு புவிஸ் ஹோம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோ சண்டே ஆஃப்டர்நூன் எடுத்த வீடியோ தான். அன்றைக்கி பெப்பர் சிக்கன் தான் செஞ்சேன். ஸோ பெப்பர் சிக்கன், ரைஸ், மிளகு ரசம் இதுதான் அன்றைக்கி சாப்பாடு. இதுதான் இப்போ வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு கடாய் நல்லா சூடானதும் ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிட்டேன். அதில் 2 பட்டை 2 கிராம்பு ஆட் பண்ணிக்கிட்டேன். ஒரு 2 பெரிய சைஸ் வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துட்டேன். 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 2 பச்சை மிளகாய், 2 காஞ்ச மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை, இது எல்லாமே ஒன்று சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். லைட் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம், அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஆனியன் நல்லா வதங்கினதும் சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். இந்த சிக்கனை மஞ்சத்தூள் உப்பு போட்டு நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இப்போது இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கலாம். அந்த சிக்கனை ஆனியனோடு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜில் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நான் 1 ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். கூடவே மஞ்சள் பொடி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரு மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். இந்த சிக்கனுக்கு நம்ம மிளகாத்தூள் யூஸ் பண்ணலை, மிளகு தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதையுமே நான் தட்டி தான் சேர்க்க போகிறேன். 2 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சோம்பு எடுத்துருக்கேன். இது ரெண்டுமே நல்லா சேர்த்து தட்டி எடுத்துக்கலாம். நீங்கள் மிக்சர் ஜாரில் கூட அரைச்சிக்கலாம், பட் தட்டி சேர்க்கும் போது ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். ஸோ நான் தட்டி தான் சேர்க்குறேன். இப்போது லிட்டு ஓப்பன் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கலாம் சிக்கனை. ஒரு 10 மினிட்ஸ் நல்லாவே குக் ஆயிருச்சு சிக்கன். இப்போது நம்ம தட்டி வச்சுருக்க சோம்பு மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். கூடவே ஒரு கைப்பிடி கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கிறேன். இது எல்லாத்தையுமே நல்லா சேர்த்து 2-3 மினிட்ஸ் நல்லா கலந்து விட்டோம்னா சூப்பரான பெப்பர் சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. இது டேஸ்ட் வைஸ் ரொம்ப சூப்பராக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சிக்கன் சாம்பார் சாதம், ரசம் சாதத்தோட ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த சிக்கன் செய்கிறது ரொம்ப கஷ்டம்லாம் இல்லை, ரொம்ப சிம்பிள் தான், எல்லாருமே செஞ்சிடலாம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். சமைக்கும் போது கண்டிப்பாக நடுவில் ஒரு டீ குடிச்சிட்டு வேணாம். ஸோ டீ தான் போட்டுட்ருக்கேன். எனக்கு பிடிச்ச ஒரு ஏலக்காய் இஞ்சி தட்டி போட்ட டீ தான் போட்டுட்ருக்கேன். ஸோ டீ குடித்தாச்சு. ரைஸுமே வெந்துருச்சு. இப்போ இதுக்கு மிளகு ரசம் தான் வைக்க போகிறேன். ரசத்துக்கு ஒரு லெமன் சைஸ் புளி எடுத்திருக்கேன். கூடவே உப்பு, மஞ்சத்தூள், ஒரு பெரிய சைஸ் தக்காளி, 2 பச்சை மிளகாய் அதெல்லாம் ஆட் பண்ணியாச்சு. கூடவே 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சீரகம், ஒரு 4 பல்லு பூண்டு நல்லா தட்டி சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி தட்டி சேர்க்கும் போது ரசத்தோட ஃப்ளேவர் ப்ளஸ் அந்த மிளகோட காரம் ரொம்பவே நல்லாயிருக்கும் ரசப்பொடியை விட. ட்ரை பண்ணுங்கள். நானுமே டைம் இருந்தால் இந்த மாதிரி செய்வேன், இல்லை அவசரமாக செய்யணுன்னா ரசப்பொடி தான் யூஸ் பண்ணுவேன். இப்போது கடாய் சூடானதும் 1 ஸ்பூன் ஆயில், 1 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் சீரகம், கொஞ்சம் போல் பெருங்காயம், கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய் இதெல்லாம் சேர்த்துட்டு கூடவே நம்ம கரைச்சி வச்சுருக்க புளி, தக்காளி அதெல்லாம் சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். ரசம் லைட்டாக கொதிக்க ஆரம்பிச்சதும் கொஞ்சமாக கொத்தமல்லி ஆட் பண்ணி கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், மிளகு ரசம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ சுட சுட சாதத்தோட சூப்பரான பெப்பர் சிக்கனை வச்சு நல்ல காரசாரமான ரசம் ஊற்றி சாப்பிடும்போது எப்படி இருக்கும் தெரியுமா? பிரியாணி கூட தோற்று போயிடும்னு நினைக்கிறேன், அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.